அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியாவுக்கு பாதுகாப்பு கவசமா இருக்கிறது S-400. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்த S-400 ரொம்ப சிறப்பா செயல்பட்டது. ஆனாலும் கூட பாகிஸ்தான் இதையும் தாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால அதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஆனாலும் கூட அதற்காக இந்தியா ஒரு முக்கியமான விஷயத்த செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அது என்ன? அடுத்ததான் நம்ம கிட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குறதுக்கு பல உலக நாடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்கி கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம அதை பயன்படுத்தி இருக்கோமா அப்படின்னா உண்மைதான். அதற்கு என்ன காரணம்? இந்தியா வரக்கூடிய ரஷ்ய அதிபர் புதின், அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து 3வது பெரிய சக்தி வாய்ந்த நாடா நம்ம இந்தியா மாறி இருக்கான். எதுக்காக? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் இந்தியா ரஷ்யாவுடைய பன்ஷீர் மிசைல் சிஸ்டத்தை வாங்கலாமா, இந்தியாவிலேயே அதை வாங்கி தயாரிக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்காங்க. ஆர்ம்ட் மற்றும் காமிகாஸ் ட்ரோன்களுக்கு ஒரு தரமான பதிலடியை கொடுக்கக்கூடியது இந்த பன்ஷீர் மிசைல் சிஸ்டம். ஏற்கனவே நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற S-400ஓடு இந்த பன்ஷீர் சிஸ்டத்தையும் நாம சேர்த்து பயன்படுத்தும் போது ஏரியல் த்ரெட்களுக்கு இது ஒரு சிம்ம சொப்பனமாவே இருக்கும். பன்ஷீர் S-1M சிஸ்டம், பன்ஷீர் S-1ஓட அடுத்த வேரியன்ட். அதைத்தான் நம்ம இந்தியா வாங்க நினைக்கிறாங்க. எதிரிகள் இந்தியாவோட பகுதிகளை ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸ், பிரிசிஷன் மியூனிஷன்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், UAV மூலமா எதன் மூலமா குறிவைத்து தாக்க நினைச்சாலும் அதை முறியடிக்கக்கூடியது இந்த பன்ஷீர் S-1M சிஸ்டம். குறிப்பா ஏரோடைனமிக் மற்றும் மிசைல் த்ரெட்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது. இதனுடைய எஃபெக்டிவ் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா 20 to 30 கிலோமீட்டர். 12 ஏவுகணைகளையும் 2 30mm கன்ஸையும் இது கொண்டிருக்கும். ஒவ்வொரு கன்னும் பர் செகண்டுக்கு 40 ரவுண்ட் சுடக்கூடியது. இதுல ஸ்மால் TKB-1055 குவாஸ் மிசைல்ஸ்ல இருந்து சின்ன சின்ன மினி ட்ரோன்ஸ் கூட இதுல ஒரு ஆயுதமா பயன்படுத்த முடியும். இந்த பன்ஷீர் S-1M சிஸ்டத்தோட விலையும் கம்மி. அதிக அளவுல இதை சீக்கிரமா உற்பத்தியும் பண்ண முடியும். லோல இருந்து எக்ஸ்ட்ரீம் லோ ஆட்டிடியூட்ல வரக்கூடிய எதிரி தாக்குதல்களை கூட இது முறியடிக்கும். இதனால S-400 அமைப்புக்கே இது பாதுகாப்பை வழங்கக்கூடியது. S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரேடார்ஸ், லான்ச்சர்ஸ்க்கு ஒரு சிறந்த பாதுகாப்பா இது விளங்கும். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, தற்போது நம்ம கிட்ட மீடியம் ரேஞ்ச்ல இருந்து ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் தான் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. S-400 சிஸ்டத்தை தாக்குறதுக்கு எதிரி ஏவுகணை வருது அப்படின்னா அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இல்லை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போதே பாத்தீங்கன்னா, ஆதம்பூர் ஏர்பேஸ்ல இருக்கிற S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை நாங்க டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னுட்டு பாகிஸ்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கு முன்பாகவே அது இடமாற்றப்பட்டுடுச்சு. பாகிஸ்தான் தாக்கியதா சொல்லக்கூடிய அந்த S-400 அப்படிங்கிறது உண்மையான S-400 கிடையாது. அது ஒரு டம்மி ஸ்ட்ரக்சர் தான். ஒவ்வொரு முறையும் நாம அந்த S-400 இந்த மாதிரியான சுச்சுவேஷன் போது நம்ம இடமாத்திக்கிட்டு இருக்க முடியாது. உக்ரைன் போர்லயே ரஷ்யன் S-400 சிஸ்டத்துக்கு இந்த பன்ஷீர் S-1M சிஸ்டம் தான் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸ்டோம் ஷேடோ மாதிரியான தாக்குதல்கள்ல இருந்தெல்லாம் அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, S-400 எப்படி தப்பிக்குது அப்படின்னா இதன் மூலமா தான். உக்ரைன் ட்ரோன்களை கொண்டு தாக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல இடமாற்றம் கூட செய்யறதுக்கு நேரம் இல்லை. பல தடவை ரஷ்யா ஏதோ கிடைக்கிற கேப்ல எல்லாம் S-400 இடமாத்தியும் வச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் கூட உக்ரைனுக்கு US மற்றும் நேட்டோவோட ஏரியல் ISR அசெட்ஸ் பேட்ரோலிங் உதவி இருக்கிறதுனால எங்கெல்லாம் S-400 கொண்டு போய் அவங்க நிறுத்துறாங்களோ அதை எல்லாமே உக்ரைனுக்கு காட்டி கொடுத்துருது. ஆக அதே மாதிரி நாளைக்கு சீனா, அமெரிக்கா கிட்ட இருந்து அதே உதவிகளை நாளைக்கு பாகிஸ்தான் கூட பெறலாம். அதனால இந்தியா தான் இனி உஷாரா இருக்கணும். ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர்லயே நாம S-400 சிறப்பான முறையில பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கறத அவங்க கண் கூட பார்த்திருக்காங்க. அதனால அடுத்த முறை ஒரு சண்டை வந்ததுன்னா நாம நெக்ஸ்ட் S-400 எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கறத தான் அவங்க யோசிப்பாங்க. அதனாலதான் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து இந்த பன்ஷீர் S-1 வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் கூட இதை பத்தி இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகல. செய்திகளாதான் வெளிவந்துட்டு இருக்கு. இன்னொரு புறம் உக்ரைன் போர்ல ரஷ்யா ரொம்ப பிஸியா இருக்காங்க இல்லையா. 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்தியா ரஷ்யா இடையே சில MOU சைன் ஆகி இருக்கு. ஆனாலும் கூட அதுல பன்ஷீர் S-1 சிஸ்டம் பத்தி ஏதாவது இடம் பெற்றதா அப்படின்னா தெரியல. ஆக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நமக்கு வரும்போதுதான் பன்ஷீர் சிஸ்டத்தை நம்ம இந்தியா வாங்குதா அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். இருந்தாலும் அது நமக்கு கையில இருக்கும்போது S-400க்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவே பாதுகாப்பாக அது கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா பிரம்மோஸ் தொடர்பானது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன்ல
முதல் முறையா பிராமோஸ் ஏவுகணையை நம்ம இந்தியா வந்து பயன்படுத்தினதா சொல்லியிருக்காங்க. பிராமோஸோடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து உலக நாடுகளே வியந்து போயிருக்காங்க. இந்த நிலையில தான் சுமார் 40,163 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிராமோஸ் ஏவுகணைகளை வாங்குறதுக்கு இந்தியாவோடு சில நாடுகள் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னுட்டும் அந்த ஒப்பந்தம் விரைவிலேயே ஃபைனலைஸ் ஆகுங்கிற ஒரு நியூஸ் வந்து வெளியாகி இருக்கு. இந்தியாவோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஏவுகணைகள்ல ஒன்று அப்படின்னாவே இது பிராமோஸ் ஏவுகணை தான். சவுண்டோட வேகத்தை விட 3 மடங்கு வேகத்துல போயிட்டு இலக்க துல்லியமா தாக்கி அழிக்கக்கூடியது. கடந்த 2001ஆம் ஆண்டு முதலா இந்த ஏவுகணைய டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா 2005, 2007 அந்த காலகட்டத்துல கடற்படை, தரைப்படை, விமானப்படை அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து சர்வீஸ்லயும் ஏவுகணை சேர்க்கப்பட்டது. இந்த ஏவுகணை சோதனை செய்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதலின் போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலால பாகிஸ்தான் வந்து நிலை குலைந்து போனாங்க. இந்த நிலையில தான் உலக நாடுகள் சில பிராமோஸ் ஏவுகணையை வாங்குறதுக்கு நம்ம இந்தியாவோட டீல் போட்டிருக்காங்க. ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா இந்தோனேஷியா பாத்தீங்கன்னா 40,163 கோடி ரூபாய் மதிப்புல இந்த ஏவுகணையை வாங்குறதுக்கு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் விரைவிலேயே ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சக வட்டார தகவல்கள் வந்து தெரிவிக்குது. இந்த ஏவுகணை உருவாக்கப்பட்டு 24 வருஷத்துக்கு அப்புறமா தான் இதை நம்ம வந்து ஃபீல்டுலயே பயன்படுத்தி இருக்கோமா அப்படின்னா இந்த மாதிரி காலதாமதமானதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், இந்த ஏவுகணை ரொம்பவே காஸ்ட்லியானது. ஒரு ஏவுகணையோடைய விலையே சுமார் 35 கோடி ரூபாய் வரைக்கும் போகுது. இதனோட ஆபரேஷனல் ரேஞ்ச் 800 கிலோமீட்டர். அதே மாதிரி அணு ஆயுதம் இல்லாமலேயே அதிக சேதத்தை வந்து இந்த மிசைல்னால ஏற்படுத்த முடியும். அதனாலதான் குறைந்த இலக்குகளை அல்லது ரொம்ப வீக்கான டார்கெட்ஸ் எல்லாம் தாக்குறதுக்காக இந்த ஏவுகணையை வந்து பயன்படுத்துறது கிடையாது. ரஷ்யாவோடு சேர்ந்துதான் இந்த மிசைல்ஸை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால சொந்தமா போதுமான அளவுல நம்ம கிட்ட வந்து மிசைல்ஸை உருவாக்குறதுக்கு நமக்கு கூடுதல் நேரம் வந்து தேவைப்பட்டது. போதுமான அளவுக்கு கையிருப்பு வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இதை வந்து வெளி உலகத்துக்கே வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல நம்ம இந்தியா ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. எனவேதான் இந்த மாதிரி ஒரு தாமதம் ஏற்பட்டதா பாதுகாப்புத்துறை வந்து சொல்றாங்க. தற்போது பிராமோஸ் ஏவுகணைக்கு வந்து ஆர்டர்லாம் வந்து கிடைச்சிருக்கிறதன் மூலமா இந்தியா சர்வதேச அளவுல இந்த ஆயுத உற்பத்தி மிசைல் உற்பத்தியிலையும் ஒரு தவிர்க்க முடியாத நாடு அப்படிங்கிறத வந்து இதுல வந்து நிரூபிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா தாராகிரி கப்பல் நம்ம இந்திய கடற்படை கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ப்ராஜெக்ட் 17 ஆல்பா ஃப்ரிகேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய P-17A ப்ராஜெக்டின் கீழ் நிறைய கப்பல்கள் வந்து தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே ஒரு மல்டி மிஷன் ஸ்டெல்த் கைடட் மிசைல் ஃப்ரிகேட்ஸ் தான். இந்த கப்பல்கள் அனைத்துமே மும்பைல இருக்கிற மசகன்டோக் ஷிப் பில்டர்ஸ், அது போக கொல்கத்தாவில் இருக்கிற கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் மற்றும் என்ஜினியர்ஸ், இந்த இடங்கள்ல 2 இடங்கள்ல தான் வந்து கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. மற்ற கப்பல்களுக்கும் இந்த நீல்கிரி வரிசை கப்பல்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ப்ராஜெக்ட் 17ல கட்டப்பட்ட கப்பல்களை விட இதுல பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிஸ், அட்வான்ஸ்டு வெப்பனரி, அட்வான்ஸ்டு சென்சார்ஸ் எல்லாமே பொருத்தப்படுது. ப்ராஜெக்ட் 17 ஆல்பா ஃப்ரிகேட்ல முதலில் கட்டப்பட்டது நீல்கிரி தான். அதனாலதான் இதை வந்து நீல்கிரி கிளாஸ் ஃப்ரிகேட் அப்படின்னு சொல்றாங்க. நீல்கிரிக்கு அப்புறமா உதய்கிரி, அதுக்கப்புறமா தான் தாராகிரி, மகேந்திரகிரி, ஹிம்கிரி, சுனாகிரி, விந்தியாகிரி. இந்த கப்பல்கள் அனைத்துமே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வரிசையில தான் 3ஆவதா இருக்கிற அந்த தாராகிரி ஃப்ரிகேட் இப்போது தயாராகி உள்ளது. இந்த நீல்கிரி வரிசையில வரக்கூடிய இந்த கப்பல்கள் பிரம்மோஸ் ஏவுகணைய கப்பல்ல சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டது. இந்த வரிசையில தான் தயாராகி இருக்கிற அந்த தாராகிரி நம்ம இந்திய கடற்படைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் டிசம்பர் 4-5 2 நாட்கள் சுற்றுப்பயணமா நம்ம நாட்டுக்கு வருகை தர போறாரு. இவருடைய இந்திய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்கு. ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியாவோடு பல வகையிலும் மோதல் போக்க கடைபிடிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவர் வர்றாரு இல்லையா, அதனாலதான் இந்த பயணத்தை ட்ரம்ப்பே வந்து கண்டிப்பா உன்னிப்பா கவனிப்பாரு. இந்தியா வரக்கூடிய விளாடிமிர் புதினை நம்ம நாட்டுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு வரவேற்று டெல்லி ராஷ்டிரிய பவன்ல வந்து விருந்து வழங்க போறாங்க. அதுக்கப்புறமா டெல்லியில இந்தியா ரஷ்யா 2 நாடுகளிடையேயான 23வது உச்சி மாநாடு நடக்க போகுது. இதுல பிரதமர் மோடி, விளாடிமிர் புதின் இவங்க 2 பேரும் பங்கேற்பாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க 2 பேரும் தனியாக சந்தித்து
இரண்டு நாடுகளுடைய உறவுகளை மேம்படுத்துறது பத்தி பல விஷயங்களும் பேச போறாங்க. குறிப்பா பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களும் வந்து கையெழுத்தாக போது. பாதுகாப்புத்துறை சார்ந்த பல்வேறு ஒப்பந்தங்களையும் வந்து மோடி, புதின் இவங்க 2 பேரும் மேற்கொள்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்தியா வரக்கூடிய விளாடிமிர் புதின் கிட்ட கூடுதலா S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து வாங்குறது பத்தியும் கூட பிரதமர் மோடி வந்து பேச போறாருங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம நாடு வந்து மொத்தம் 5 யூனிட்ஸ் S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து வாங்குறதுக்கு டீல் போட்டிருக்காங்க. எப்பன்னா 2018ஆம் ஆண்டுலயே 5.4 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அந்த டீல் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுல 3 S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் ரஷ்யா வந்து நமக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. இந்த அமைப்புகளை பயன்படுத்தி தான் அந்த மே மந்த்ல நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம வந்து பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள், ட்ரோன்கள் எல்லாம் வந்து நம்ம சுற்று வீழ்த்தினோம். இந்த S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம நாட்டோட சுதர்சன சக்கரம் அப்படின்னு அழைக்கப்படுது. 600 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய போர் விமானங்கள், ட்ரோன்களை எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு துல்லியமா வானத்திலேயே தாக்கி அழிக்கக்கூடியது. இந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்திலிருந்து போகக்கூடிய மிசைல்ஸ் தான் எதிரி நாடுகள் வந்து நம்ம நாட்டை நோக்கி வீசக்கூடிய அனுப்பக்கூடிய போர் விமானங்கள், ட்ரோன்களை வந்து வானத்திலேயே இடைமறித்து தாக்கி அழிக்குது. ஆக பாகிஸ்தானுடைய ட்ரோன்ஸ் அண்ட் அவங்களுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதெல்லாம் இப்படிதான். நமக்கு கொடுக்க வேண்டிய 5 யூனிட்ஸ்ல 3 யூனிட்கள் ஏற்கனவே வந்துருச்சு. 2 யூனிட்கள் இன்னும் பெண்டிங் இருக்கு. உக்ரைனுடனான போர் காரணமா ரஷ்யா வந்து இன்னும் நமக்கு அதை கொடுக்காம டெலிவரி பண்ணாம இருக்காங்க. ஆக அடுத்த நவம்பர் மாதத்துக்குள்ளேயே அதை வந்து கொடுக்கறதுக்கும் ரஷ்யா வந்து உறுதி கொடுத்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் இன்னும் கூடுதலா S-400 வந்து எங்களுக்கு தேவைப்படுது, நீங்க எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மோடி புதின் கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னும் கூடுதல் S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து வாங்குறதுக்கு நம்ம இந்தியா திட்டமிட்டு இருக்கு. இதற்கு நம்ம மத்திய பாதுகாப்பு அமைச்சகமும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதாவது 120 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர், 350 கிலோமீட்டர் தொலைவுல வானத்துல எதிரி ட்ரோன்களை வந்து இடைமறித்து தாக்கக்கூடிய திறன் கொண்ட S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதுக்கு நம்ம இந்தியா விரும்புறாங்க. ஆக இதை பத்தி தான் வந்து இந்த மீட்டிங்கின் போது கண்டிப்பா பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கு. அடுத்ததான் ஆபரேஷன் சிந்தூர் மாதிரியான நடவடிக்கைகளுக்கு அப்புறமா இந்தியாவோட செல்வாக்கு அப்படிங்கிறது ஏசியாவில மட்டும் கிடையாது, உலக அளவிலேயே வந்து உயர்ந்திருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா உலக அளவுல அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்ததா 3வது பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நாடா நம்ம இந்தியா வந்து முன்னேறி இருக்கிறதா ஆஸ்திரேலியாவோட பிரபல ஆராய்ச்சி அமைப்பு தெரிவிச்சிருக்கு. ஏசியா பவர் இண்டெக்ஸ்ல மேஜர் பவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை நம்ம இந்தியா வந்து அடைஞ்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுல இந்தியா பெற்ற முன்னேற்றம் நாட்டை வந்து மேஜர் பவர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவோட பிரபல ஆராய்ச்சி அமைப்பு லோவி இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட ஏசியா பவர் இண்டெக்ஸ் 2025 வந்து மதிப்பீடு பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா, சீனாவுக்கு அப்புறமா இந்தியா தற்போது ஏசியாவோட 3வது மிகப்பெரிய நாடு அப்படிங்கிற ஒரு தரவரிசைக்கு உயர்ந்திருக்கு. இதன் மூலமா இந்தியாவோட அரசியல், இராணுவம் மற்றும் பொருளாதார செல்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்து முன்னேறி இருக்கு அப்படிங்கறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கான். இந்த 2025ல அவங்க பண்ணிருக்கிற கால்குலேஷன் படி அமெரிக்கா வந்து 80.4 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் இடத்துலயும், சீனா வந்து 73.5 பாயிண்ட்ஸோட 2வது இடத்துலயும், அதற்கு அடுத்ததான் இந்தியா 40 பாயிண்ட்ஸோட 3வது இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானை விட இந்தியா தான் தன்னுடைய முன்னிலையை இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் இந்த ஆய்வுகள் சொல்லுது. இல்லைன்னா ஜப்பான் தான் இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இந்தியாவோட இந்த உயர்வுக்கு முக்கியமான காரணமா சொல்றது ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை தான். மே மந்த் நடந்த இந்த ஆபரேஷன்ல இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை எல்லாம் வந்து துல்லியமா தாக்கி அழிச்சாங்க. இந்த தாக்குதல்கள்ல பல முக்கியமான டார்கெட்ஸும் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. தாக்குதல்களுடைய தீவிரத்தால பாகிஸ்தான் நம்ம இந்தியாவை தொடர்பு கொண்டு உடனடியா போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையிலேயே வந்து அவங்க தள்ளப்பட்டாங்க. இந்த சம்பவம் இந்திய ராணுவத்தோட திறமை, அவங்களுடைய நுண்ணறிவு மற்றும் செயல்திறனை வந்து உலக அளவுல உயர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.